crowded malls can be an energy vampire. Did you know that? Types of energy vampires part 1ல நம்ம பார்க்க போறது spaces. First, clutter and messiயான places. இந்த மாதிரி இடத்துல நம்ம இருந்தாலோ இல்ல வேலை பண்ணாலோ நமக்கு ஒரு ஃப்ளோவே இருக்காது. கான்ஸ்டன்டா டிஸ்ட்ராக்டடா இருப்போம். அடுத்து என்ன இருக்கு, அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்போம். இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் இரிட்டேஷன் நமக்கு கிரியேட் பண்ணும், நம்ம எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும். செகண்ட், ஓவர் ஸ்டிமுலேட்டட் பிளேசஸ். ஓவர் ஸ்டிமுலேஷன்னா நிறைய லைட், நிறைய சத்தம், நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து மாறிட்டே இருக்கு. இந்த மாதிரி இடங்கள் லைக் கிரவுடட் மால்ஸ், ஒரு பஜார் ஏரியா, ஒரு மார்க்கெட் ஏரியா, ஒரு கிரவுடட் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கலாம். இந்த மாதிரி இடங்கள் ஓவர் ஸ்டிமுலேஷன்னால நம்ம எனர்ஜி கான்ஸ்டன்டா ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கும். டக்குனு டயர்ட் ஆகும், இரிட்டேஷன் வரும், நம்ம வீடு போய் சேர்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். தேர்ட், டாக்ஸிக் ஒர்க் பிளேசஸ். ஹை ஸ்ட்ரெஸ், நெகட்டிவான பீப்புள், கம்பாரிசன் கல்ச்சர், பாலிடிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பாசிட்டிவான பர்சனா இருந்தாலுமே நம்மளோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணி நம்மளை டயர்ட் ஆக்கி அனான்சியஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கும். ஃபோர்த்தா நம்ம பார்க்க போறது புவர் வென்டிலேஷன் இல்ல பேட் லைட்டிங் இருக்கிற பிளேசஸ். இந்த மாதிரி இடத்துல நம்ம இருக்கும்போது நம்மளோட எனர்ஜி கான்ஸ்டன்டா ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இருக்காது அந்த ஏரியா. பிளேசஸ் அஃபெக்ட் ஆர் எனர்ஜி அன்கான்சியஸ்லி. அவேர்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ப்ரொடெக்ஷன். ஃபுட் எனர்ஜி வாம்பயர்ஸ் பத்தி நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் இஃப் யூ ஹவ் பீன் இன் ஒன் ஆஃப் தீஸ் பிளேசஸ்.